ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆர்வல் டிராவல்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பக்கத்தில் இருக்கிற அமராவதி டேமில் லொக்கேட் ஆகிருக்கிற க்ரொக்கடைல் ஃபார்முக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே அப்படி என்னடா ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இந்த க்ரொக்கடைல் ஃபார்மில் உங்களுக்கு எல்லா வகையான முதலைகளையும் பார்க்க முடியும். அண்ட் இங்கே பெரிய பெரிய ராட்சச முதலைகளையும் உங்களால் பார்க்க முடியும். ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி இங்கே கிட்ஸுமே வந்து செம என்ஜாய் பண்ணி விளையாடுறதுக்கு இங்கே ஒரு கிட்ஸ் பார்க்குமே இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ரீசெண்டாக தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், சரௌண்டிங்காக இருக்கட்டும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா நம்ம அமராவதி டேம் இருக்கலாம். அந்த அமராவதி டேம்லேருந்து 1 கிலோமீட்டர் உள்ளே போகணும். அங்கே தான் பார்த்திங்கன்னா க்ரொக்கடைல் ஃபார்ம் எக்ஸாக்டாக லொக்கேட் இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். அண்ட் அமராவதி டேமை பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த வீடியோவை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். மறக்காமல் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த வீடியோட லிங்க் பார்த்திங்கன்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ கைஸ், நம்ம இப்போ க்ரொக்கடைல் ஃபார்முக்கு வந்துவிட்டோம். க்ரொக்கடைல் ஃபார்முக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 20 ரூபா வாங்குவாங்க. அதே மாதிரி நீங்கள் பைக்கில் போயிருந்தீங்கன்னா பைக்குக்கு ஒரு 20 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க பார்க்கிங்க்கு. அதே மாதிரி வேனில் போயிருந்தீங்கன்னா அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. அது கரெக்டாக எவ்வளோன்னு தெரில, நீங்கள் போனீங்கன்னா கேட்டுக்கோங்க. கைஸ் பாருங்கள், நம்ம இப்போ உள்ள அப்படியே வந்துவிட்டோம். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அமேசிங்காக இருக்குன்னு. இங்கே என்விரான்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பிளேஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ க்ரீனியாக சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே கைஸ், நம்ம இப்போ க்ரொக்கடைல் ஃபார்மில் தான் இருக்கோம். முதல்ல போய் க்ரொக்கடைலை பார்த்துருவோம். பாருங்கள், இங்கே பார்த்திங்கன்னா பெரிய முதலைகள் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் சைஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குட்டியாக தான் இருக்குது, நார்மலாக தான் இருக்குது. நாங்கள் பெருசாக ராட்சச முதலைகள்லாம் இருக்குன்னு நினச்சிட்டு வந்தோம். ஆனால் சின்னதாக தான் இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பெருசாக இல்லை. அதே மாதிரி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அமைதியாக சோம்பேறியாட்ட அமைதியாக அப்படியே கிடக்குது. அசையக்கூட மாட்டேங்குது. வாய் மட்டும் பார்த்திங்கன்னா பெண மாட்டம் தொடர்ந்து கிடக்குது. அதே மாதிரி இங்கே நிறைய வகையான முதலைகள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே பெருசாக எதுவும் இல்லை. சரி, ஓகே கைஸ், நம்ம அப்படியே சின்ன முதலைகள்லேருந்து பார்த்துடலாம் வாங்க. இங்கே பாருங்கள், அந்த முதலைகளெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓப்பனாக விட்டுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கூட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருப்பாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா அமைதியாக அப்படியே தான் உட்காந்துக்கிட்டு இருக்குது. எதுவுமே அசைகிற மாதிரி தெரில. தண்ணிக்குள்ளே இருக்கிற முதலையுமே பார்த்திங்கன்னா அசையவே மாட்டேங்குது, அப்படியே தான் உட்காந்துக்கிட்டு இருக்குது. பரவாயில்ல, இந்த பிளேஸில் நிறைய முதலைகளை போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே நிறைய வகையான முதலைகள்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். ஆனால் அந்த மாதிரி போர்டு எதுவுமே வைக்கல, சும்மா தான் விட்டுருக்காங்க. இந்த முதல்ல இந்த வகைன்னு சொல்லி முன்னாடி போர்டு போட்டிருந்தாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். நீங்கள் அமெரிக்கன் அலிகேட்டர்லாம் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். ஆனால் இதில் எது அமெரிக்கன் அலிகேட்டர்னு தெரில. பாருங்கள், ரொம்ப நேரம் கழித்து ஒரு முதல்ல பார்த்திங்கன்னா லைட்டாக அசைஞ்சிருக்கு. அதுவும் வாயை மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கு. அப்புறம் இன்னொரு ரூமர்ஸ் ஒன்று இருக்குது. ஒரு காலத்தில் டைனோசராக இருந்த மிருகங்கள் தான் இந்த காலத்தில் க்ரொக்கடைலாக இருக்குதுன்னெலாம் சொல்கிறாங்க. டைனோசர்லாம் ரொம்ப சுறுசுறுப்பான மிருகம்லாம் நாங்கள் கேள்விப்பட்டு அதை பற்றி நிறையா படிச்சிருக்கோம். ஆனால் க்ரொக்கடைல் பாருங்கள் எவ்வளோ சோம்பேறியாக இருக்குது, எதுவுமே பண்ண மாட்டேங்குது. இந்த முதலை பண்ணையில் கடுப்பான ஒரு விஷயமே இதுதான். முதல்ல பார்த்திங்கன்னா அப்படியே சிலை மாதிரி இருக்கும். இது உண்மையாக சிலையா யாருக்கு தான் தெரியும். யாராவது கல்லை தூக்கி போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அப்போ வச்சு அசைஞ்சிருக்கும். ஆனால் யாரும் போடல. இங்கே செக்யூரிட்டி கார்ட்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க. கையை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி கீழே இருக்கிற மணலோ கல்லையோ எடுத்து உள்ளே அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் இந்த கூடுகளுக்கு முன்னாடி ஒரு போர்டு போட்டு இந்த க்ரொக்கடைலோட வகை என்னென்னு சொல்லியிருந்தா கூட ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் இவங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. சும்மா ஒரு கூடு வச்சு அந்த கூட்டுக்குள்ளே முதலை போட்டாங்க. இதே மாதிரி ஆப்போசிட்டில் இன்னொரு இடமும் இருக்குது. சரி வாங்க அதுக்குள்ளே போய் பார்ப்போம். அதுலேயாச்சும் போர்டு வச்சுருக்காங்களா, இல்லைனா அங்கேயாச்சும் முதலைகள் அசைக்குதான்னு பார்ப்போம். இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். இங்கேயே பாருங்கள் கைஸ், அந்த இடத்துல எப்படி கிடந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் கிடக்குது. என்ன அங்கே எல்லாம் மண்ணில் கிடந்தது, இது வந்து தண்ணிக்குள்ளே கிடக்குது. அவ்வளோதான் வித்தியாசம் அந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும். எல்லாமே தண்ணிக்குள்ளே தான் கிடக்குது இந்த பக்கம். இப்போ கூட அது வாயவும் திறக்க மாட்டேங்குது. ஏதோ பணத்தை தண்ணிக்குள்ளே முக்கி போட்ட மாதிரி தான் இருக்குது. பட் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரி முதலைகளெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பாருங்கள், ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு முதலை பார்த்திங்கன்னா அசைஞ்சிருக்கு. அவ்வளோதான், மறுபடியும் படுத்துருச்சு. மறுபடியும் ஏறுது. என்ன பண்ண பார்க்குது அது? செவுத்து மேலே ஏறுதா? முதல்ல செவுத்து மேலெலாம் ஏறுமா? மறுபடியும் படுத்துருச்சு. சரி, ஓகே கேஸ், அவ்வளோதான். நம்ம முதல்ல பண்ண இவ்வளோ தான் இருக்குது. அந்த சைடு பார்த்திங்கன்னா பெரிய முதலைகளை நிறையா போட்டிருப்பாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா சின்ன முதலைகளை போட்டிருப்பாங்க. முதலையை நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா கிட்ஸ் பார்க் ஒன்று இருக்கும். அந்த கிட்ஸ் பார்க் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா செம்ம ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் இப்போ தான் ரீசெண்டாக டெவலப் பண்ணி சூப்பராக கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இந்த பார்க்கை பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பார்க்கோட
சரௌண்டிங்லாம் பாருங்களேன், ரொம்பவே சூப்பராக அமேசிங்காக இருக்குது, செம்ம க்ரீனியாக இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்கும் போல். அதே மாதிரி இங்கே குரங்குகளும் நிறையா இருக்குது. அந்த குரங்குகள் கிட்ட இருந்து கொஞ்சம் சேஃபாக இருங்க. பிகாஸ் நீங்கள் பர்ஸை வந்து ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்தால் கூட பர்ஸ்லேருந்து ஏதோ சாப்பாடு தான் எடுக்கிறாங்களோன்னு நினச்சிட்டு பர்ஸை வந்து பிடுங்கிட்டு போயிடும். நாங்கள் பர்ஸ்லேருந்து சின்ன அமௌண்ட் எடுக்கும்போதே மேலே வந்து குதிச்சுது. ஸோ அங்கே போய் இம்பார்ட்டண்டான பொருள்கள்லாம் எடுத்து வெளியில் வச்சிடாதீங்க. ஆனால் அதுக்கு எதுக்கு சாப்பாடு எது மணிலாம் தெரியாது. ஏதாவது நீங்கள் எடுத்தீங்கனாலே உங்கள் கையிலேருந்து டக்குன்னு பிடுங்கிட்டு போயிடும். ஸோ அங்கே சேஃபாக இருங்க. அண்ட் இங்கே என்விரான்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. டேம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக மெயின்டெனன்ஸ்லாம் இருக்காது. டேமு கீழே ஒரு சின்ன பூங்கா இருக்கும். அதை பார்த்திங்கன்னா ஒழுங்காகவே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. பட் இங்கே முதல பண்ணையில் பார்த்திங்கன்னா சூப்பராக அமேசிங்காக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே நிறைய ஸ்டாச்சூஸும் இருக்கும். ஜிராஃபியாக இருக்கட்டும், எலிஃபேண்ட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி டைகராக இருக்கட்டும். அந்த டைகர்ஸோட ஸ்டாச்சுவும் பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருப்பாங்க. நிறைய சிலைகள் இருக்கும் அனிமல்ஸோடது. அந்த சிலைக்கிட்ட நின்று நீங்கள் ஃபோட்டோ எடுத்து என்ஜாய் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும். இருங்க அந்த டைகர் சிலையை இப்போ காட்டுறோம் பாருங்க கைஸ். இதுதான். இதை டச் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் நாங்கள் பார்த்தப்போ நிறைய பேர் இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. பட் இங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு க்ரீனியாக சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சதுக்கு இவங்களை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். இந்த crocodile ஃபார்ம் பார்த்திங்கன்னா நம்ம ஆனமலை டைகர் ரிசர்வ் இருக்குல்ல, அவங்க கண்ட்ரோலில் தான் பார்த்திங்கன்னா இதுவும் இருக்குது. ஸோ ரொம்பவே சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இதே மாதிரி நம்ம அமராவதி டேமே மெயின்டைன் பண்ணியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். அதை பார்த்திங்கன்னா அப்படியே கோட்டை விட்டாங்க. சரி கைஸ், அப்படியே நம்ம சுற்றி இந்த வழியாக போயிடலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிடுச்சு. இங்கே crocodile மட்டுமே இல்லை, crocodile பார்த்தது எங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். பெருசாக அது அசைவும் இல்லை, எதுவும் பண்ணல. பெரிய பெரிய ராட்சச முதலைகள்லாம் இருக்குன்னு நினச்சிட்டு தான் வந்தோம். ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்லை. நீங்கள் உடுமலைக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.